தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் அமமுக, பாமக ஆகியவை இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அடுத்த கட்ட ஆலோசனைகள் குறித்து மேற்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு தற்பொழுது பியூஷ் கோயல் வருகை புரிந்திருக்கின்றார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். தற்பொழுது இபிஎஸ்ஸின் இல்லத்தில் பியூஷ் கோயல் வருகை புரிந்திருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கின்றது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம் பிரீதா. 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் அமமுக கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. இதற்கு முன்னதாகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. அதனைத் தொடர்ந்துதான் அமமுகவும் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் பல கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை என்பதும் நேற்று நடத்தியிருந்தார். குறிப்பாக ஆலோசனை என்பதும் நடைபெற்றது. நேற்று அன்புமணியிடம் பாமக தலைவர் அன்புமணியிடமும் பியூஷ் கோயல் நேற்று ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து நேற்று அந்த வருகின்ற 23ஆம் தேதி பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வரவுள்ள நிலையில் அவர் பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடுகள் குறித்தும் நேற்று பியூஷ் கோயல் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வீட்டிற்கு காலை விருந்துக்காக பியூஷ் கோயலுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பியூஷ் கோயல் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். அவருடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தற்போது பியூஷ் கோயலுடன் தற்போது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தற்போது காலை விருந்து என்பதை ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமி காலை முதலே செய்திருந்தார். தற்போது அவர்களுக்கு காலை விருந்து என்பதும் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரை இணைக்கலாம், தொகுதி பங்கீடு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமக சேர்ந்த பிறகு நேற்று அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தற்பொழுது வலு என்பது பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்ட முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகள் என்பது அடுத்தடுத்ததாக தற்பொழுது கூட்டணியை அறிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மத்திய அமைச்சரும் பியூஷ் கோயல் தற்போது வருகை தந்திருக்கிறார். இவருடன் பாஜக நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே சமயம் அதிமுக சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, வேலுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அவர்கள் வருகை தந்த பிறகு இங்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் 23ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தின் ஏற்பாடுகள் குறித்தும் அதே சமயம் கூட்டணி குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாமக அமமுக கூட்டணியில் சேர்ந்துள்ள நிலையில் தேமுதிகவின் கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்கான ஆலோசனையும் தற்போது ஈடுபடுவதற்காகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தற்போது பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். பிரீதா, நன்றி வினோத். தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில்
மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கின்றார். இங்கு அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் காலை விருந்து வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் இன்றைய தினம் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் பல ஆலோசனைகள் நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்போது பார்த்தோமேயானால் என்டிஏ கூட்டணியில் அடுத்தடுத்து பல கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பியூஷ் கோயல் வருகை புரிந்திருக்கின்றார். பல கட்ட ஆலோசனைகள், தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு இதெல்லாம் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வேளையில் இது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கடந்த 2 தினங்களாக தமிழ்நாட்டில் தங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அடுத்தடுத்த வியூகத்தையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தது. நேற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. இந்த 2 கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இணைந்ததுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2021 தேர்தலில் இந்த கட்சி இந்த கூட்டணியில் சேர வேண்டியது சில காரணங்களால் சேர முடியவில்லை. இப்போதும் சேருமா என்கிற ஒரு பெரும் சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருந்த சூழல் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில பங்காளி சண்டைகளை மறந்துவிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். இது திராவிட மாடல் ஆட்சின்னு திமுக சொல்றாங்க. ஆனா இது திராவக மாடல் ஆட்சியாக இருக்கு, கஞ்சா மாடல் ஆட்சியாக இருக்கு, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்துல ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அமைக்கிறதுக்காக இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தினகரன் குறிப்பிட்டாரு. அவர் இந்த கூட்டணியில சேர்ந்த ஓரிரு நிமிடங்களிலேயே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அன்போடு வரவேற்று முழு மனதோடு வாழ்த்தி தன்னுடைய வாழ்த்தையை தெரிவித்திருந்தார். அந்த வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்தார். அப்ப தலைவர்கள் மத்தியில ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து முக்கிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துகிட்டே இருக்காங்க. கடந்த ஆண்டிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம். அப்போ ஒரு வலுவான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சிட்டு இப்போ கூட்டணி அமைந்ததற்கு பிறகு இன்னும் அடுத்தடுத்து சில கட்சிகள் நேற்றைய தினமே பாத்தீங்கன்னாக்கா புதிய தமிழகத்தினுடைய நிர்வாகிகிட்ட பேசியிருக்கதா சொல்றாங்க. அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் பாரிவேந்தர் பச்சைமுத்தும் சந்திச்சு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போ மற்ற கட்சிகளுடைய முன்னாள் முதலமைச்சர் OPS மகன் ரவீந்திரநாத் சந்தித்ததா சொல்றாங்க. இப்படி அடுத்தடுத்து சின்ன சின்ன கட்சிகள் கூட வாக்குகள் சிதறவிடக்கூடாது, எதிர்கட்சி வாக்குகளை முழுமையாக ஒருங்கிணைக்கணும். கிட்டத்தட்ட பீகார்ல அப்படித்தான் ஒரு பெரும் வியூகத்தை வகுத்தாங்க. பீகார்ல நிதிஷ்குமாரோடு எதிர்ப்புறமாக இருந்த சிராக் பாஸ்வான் உள்ளிட்டவரெல்லாம் ஒரே அணியில கொண்டு சேர்த்தாங்க. அப்ப இந்த பீகாருடைய வெற்றிய விகிதத்தை தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்ததான் பாஜகவுடைய இன்னைக்கு தேசிய தலைவராகவும் பொறுப்பெடுத்திருக்கிறப்ப பீகார்ல என்ன ஃபார்முலாவை பின்பற்றினாங்களோ அதையே பின்பற்றி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறதாக அரசியல் வீக நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுகவாக இருக்கிறது. அதிமுகவுடைய சட்டப்பேரவை கொறடாவாக இருக்கிற SP வேலுமணி நேற்று தினகரன் சந்தித்து சென்ற பிறகு அவரு போய் பியூஷ் கோயலை சந்திச்சாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து மதுராந்தகத்துல நாளை பிரதமர் பங்கேற்கிற ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்திலேயே கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் மேடையேற்றி ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையேற்றுவார்கள், மேடையில ஏறி மக்கள்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை மக்களிடம் எடுத்து சென்று அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறாங்க. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, அதே போல தமிழக வெற்றி கழகம் என்று 4 முனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது. கடந்த 2021 பாத்தீங்கன்னா 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மட்டும்தான் இருந்தன. அதே போல அமமுக, தேமுதிக தனித்து ஒரு அணியாக களமிறங்கின. ஐஜேகே போன்ற கட்சிகள் ஐஜேகே அப்போ சரத்குமாருடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம்
மக்கள் நீதி மையத்துல இருந்தாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் அன்றைக்கு பிரிந்து இருந்தன. இப்ப 2021 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள் இல்லாத கட்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிக கூட்டணி பலமிக்க அதிக அந்தந்த பகுதிகளில் வாக்காளர்களை வாக்கு வங்கியை வைத்திருக்கிற சிறிய கட்சிகள் முதல் முக்கியமான பெரிய கட்சிகள் வரை எல்லா கட்சிகளையுமே இந்த கூட்டணியில கொண்டு வர்ற அந்த வியூகம் இப்பொழுது அவர்களுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம். அப்ப இதுல இயல்பாகவே கூட்டணி ஒண்ணு அமையறப்ப தொகுதி பங்கீடு தான் பெரும் சிக்கலாக இருக்கும். அதையுமே மிக சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது ஒரு திட்டமிடலா இருக்கிறப்ப இன்றைக்கு நேராக இப்ப தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற பியூஷ் கோயல் இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு இப்ப காலை உணவு காலையில அவர்களுக்கு சிற்றுண்டி விருந்து அங்க அளிக்கப்படும் சொல்றாங்க. அதை முடிச்சிட்டு இப்ப அரசியல் கட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு என்னென்ன பேசுவது. இப்போ ஒரு தொகுதிய கூட்டணியில் இருக்கிற 2 கட்சியும் கேட்பாங்க, கூட்டணியில தலைமை வைக்கிற அதிமுகவும் கேட்கலாம். அப்ப அப்படியெல்லாம் எழுதுகிற சிக்கலை எல்லாம் எப்படி தீர்வு கண்டு 2 கட்சி தலைவர்களுமே சமாதானப்படுத்தணும். அப்ப அதற்கு ஒரு மாற்றம் இன்னொரு இடம் கொடுக்கணும். ஒரு கட்சியில நீண்ட காலமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு இந்த இடம் தான் சொல்லி தேர்தல் வேலைகள்லாம் தொடங்கியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இனிமேதான் பேசணும். அந்த விஷயங்களும் ஏற்கனவே பேசி முடிவு செய்யப்பட்டாலும் கூட இப்ப தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிற வர்றப்ப அதெல்லாம் எழுதுகின்ற பொழுது இப்ப காலை உணவுக்கு அவரோடு தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களும் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் சென்றிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்களும் சென்றிருக்காங்க. இப்போ இது குறித்த அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன கட்சிகள் சேர்றது இன்னும் சொல்லணும்னாக்கா தேமுதிக அந்த கூட்டணியில வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேற்று வரை எங்களிடம் யாரும் எதுவும் பேசல அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. அப்ப அவர்கள் இங்க வருவதனால என்ன பலனாக இருக்கும், வரவில்லை என்றால் அடுத்த என்ன மாற்றாக இருக்கு, இப்படி எல்லாம் எல்லாமே இயல்பாக ஒரு தேர்தல் கூட்டணியில யோசிப்பாங்க. அந்த வகையில அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான சாதகமான அம்சங்கள் என்ன இருக்கு என்பது குறித்தும் பேசுவாங்க. ஏன்னா நேற்று பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த கூட்டணியில சேர்ந்தார். நேற்றைய தினம் பியூஷ் கோயலையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர்களுக்கு இப்ப இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. சில ஊடகங்கள்ல வேண்டும் என்றே இந்த கூட்டணியில வந்த அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு எத்தனை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவலை சொன்னாங்க. நேற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை எண்கள் என்று ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள், கூட்டணி தலைமை வகிக்கிற கட்சி யாருமே எந்த கட்சிக்கு இவ்வளவு இடங்கள் இல்லை என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில ஊடகங்கள்ல திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்பட்டு அந்த கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற வகையில செய்திகளை வெளியிடுறாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில வந்திருக்கிற செய்திகள் தவறான செய்திகளாக பரப்புகிறார்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. ஆக இப்ப இந்த தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்கணுங்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இப்படி மாதிரி தவறான தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க அதிருப்தி, அவங்க அதிருப்தி, தொண்டர்கள் தலைவர்கள் இணக்கம் இல்லைங்கிற செய்திகள் எல்லாம் இவர்களாக திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலையும் இருக்கணும். அப்ப இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள், தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம், தேர்தலில் எதை முக்கியமான பிரச்சனையா முன்வைக்கிறது என்பதை பல்வேறு விஷயங்களையும் விவாதிக்க இருக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தலைவர்களுடைய இந்த சந்திப்பு என்பது அடுத்தடுத்து ரொம்ப இணக்கமும் தொண்டர்கள் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை ஒரே நோக்கத்தோடும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வகையில அனைவரையுமே ஒன்றாக்குகின்ற வகையில தான் தலைவருடைய சந்திப்பு இருக்கும். சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையுமே போக்கிவிட்டு ஒரு வலுவான உறுதியான கூட்டணி இணக்கமாகவும் பிணைப்போடும் இருப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றப்ப தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரெல்லாம் இப்ப இந்த கூட்டத்தில் சேர்ந்து பங்கேற்று இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணியுடைய அடுத்த கட்டத்திற்கான வியூகத்தையும் திட்டமிடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலை சிற்றுண்டியோடு கூடிய இந்த சந்திப்பு அமைய இருக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதா, பல சூழல்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது காலை உணவோடு தொடங்கி இருக்கின்றது. தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகை புரிந்து பல ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.